தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி. அக்கா எங்க இருந்து வரீங்க? என்ன இதெல்லாம் முகத்துல அது என்ன விவரமா சொல்லுங்கக்கா. ஈரோடு மாவட்டங்க, சென்னிமலைங்க. பாலாஜி வெங்கடேசன் மூலியமா நாங்க இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். அவர்தான் எங்களை வழிபாடு செய்யறாரு. நாங்க எங்க தளபதிக்கோசரம், தளபதிக்கு சிப்பி, ஆமா, அவருக்கோசரம் போட்டிருக்கிறோம். ஆமாங்க. நாங்க ஒரு பொட்டழிஞ்சா கூட நாங்க கண்ணாடி பார்த்து கரெக்ஷன் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு போட்டிருக்கிறோம்னா அந்த அளவுக்கு நாங்க தளபதி மேல வச்சிருக்கிற பாசம். அவரு சிஎம் ஆகி பாக்கணுங்கறதுக்காக நாங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். அதான் சிஎம்மோட சிம்பிள். அவரோட அவர் சிஎம் தான், அதனால அவரோட சிம்பிள். டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோடது. பொறுப்புல தான் இருக்கீங்களா இல்ல நீங்க சும்மா பொறுப்புல தான் இருக்கிறாங்க? என்ன பொறுப்புல இருக்கீங்க? அமைப்பாளர் பொறுப்புல இருக்கிறாங்க. எந்த பகுதி, எந்த பொறுப்பு? ஈரோடு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் பாலாஜி அவர்கள் மூலியமா நாங்க வந்திருக்கிறோம். இங்க வெங்கடேஷ் மூலியமா வந்திருக்கிறோங்க. வெற்றி வாகை சூடும் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களை சந்திப்பதற்காக அங்கிருந்து நேற்று இரவே கிளம்பி வந்து கொண்டிருக்கிறோம். வந்து விட்டோம். டிராவல்ஸ் வச்சு வந்தாங்க. நாங்க ஒரு 50 பேர் லேடிஸ் வந்திருக்கிறோங்க. தளபதி அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோங்க. அவரோட சிம்பிள், தமிழக வெற்றி கழகத்தோட சிம்பிள்ல நாங்க வந்திருக்கிறோம். அவர் ஆமாங்க, நாங்களே டிசைட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோங்க. எங்களோட முயற்சியில நாங்க வரைஞ்சிருக்கோங்க. இவங்க தலைவி, நான் அமைப்பாளர், இவங்க செயலாளர், அவங்க பொருளாளர். நிறைய கட்சிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கீங்க. சார், தளபதி நாங்க சின்னதுல இருந்தே தளபதி ஃபேனு. அவர் இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா மக்களை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு. இப்ப மக்களுக்காக இறங்கி மக்கள் பணி செய்யறதுக்காக வந்திருக்காரு. அப்போ அவருக்காக நாங்க இறங்கி வரணும். நாங்க தளபதியோட ஃபேனுங்க சின்னதுல இருந்தே. அவர் சின்னதுல இருந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப எங்களுக்காக ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவருக்காக நாங்க எல்லாம் இறங்கி, லேடிஸ் எல்லாம் இறங்கி அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறோம். எங்க கிழக்கு மாவட்டம் சென்னிமலையில இருந்து வரோங்க. ஈரோடு கிழக்கு மாவட்டம் வெங்கடேஷ் அண்ணா, பாலாஜி அண்ணா அவருங்க வழிகாட்டியின்படி தான் நாங்க எல்லாம் நடத்துறோம். அண்ணா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருப்பாரு. பெண்களுக்கானத எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்ப என்ன சொல்றது, வருங்காலத்துல வர்ற குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கிறாரு. அவரோட ஆர்வத்துல குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படிங்கறது ரொம்ப ஆர்வமா எடுக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் எடுக்கணுங்கிற அந்த ஒரு இதுலதான் இருக்காங்க. அது அண்ணன் கொடுத்த மோட்டிவேஷன் தான். அதனால உள்ள வரக்கு முன்னே அண்ணன் இவ்வளவு செய்யும் போது உள்ள வந்தா பெண்களை எப்படி பாத்துக்குவாரு அப்படிங்கறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை அண்ணன் மேல. அவர் இத்தனை நாளா நடிச்சாரு. இனி எங்களுக்காக எங்களோட சேர்ந்து பணிகள் செய்யணும்னு அவர் இறங்கி வந்திருக்காரு. மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்க கூட்டம் கூடுது, அதெல்லாம் ஓட்டா மாறாது, ரசிகர்கள் கூட்டம் தான். சார், மாறும்போது பார்க்கலாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? கூட்டம் கூடுதுன்னா சார், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட்டம் கூடுதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாரும் பணம் கொடுத்து வரல, சரிங்களா சார்? எல்லாம் நேத்து நைட்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல லேடிஸ், ஜென்ஸ் வருவாங்கன்னா வருவாங்க, லேடிஸ் வர முடியுங்களா சார்? மாறும் சார், மாறும், கண்டிப்பா மாறும் சார். இன்னைக்கு நடக்கிற மாநாட்டுல தெரிஞ்சுக்குவீங்க சார். இன்னைக்கு நடக்கிற மாநாட்டுல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சார். முதல் மாநாட்டை விட இது மீறுங்க சார். எங்க தளபதியோட முதல் மாநாட்டை விட இது ரொம்ப அதிகமாவே பேசுவார் நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். மக்களுக்காக ரொம்ப பேசுவாருன்னு நினைக்கிறோம். திருக்கோவிலூர்ல இருந்து வந்துக்கிறோம். அண்ணனோட மாநாடு இது. எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக, மக்களை வரவேற்கிறதுக்காக எல்லாருக்கும் ஓட்டுறோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த பெரியார் பேருந்து நிலையம் இருக்குல்ல, பஸ் ஸ்டாப்பு, அங்கே ஓட்டணும். மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அங்கே அப்படியே வரவழி எல்லாமே ஓட்டிகிட்டே அப்படியே பஸ் ஸ்டாண்டிலேருந்து அங்கேருந்து ஓட்டினே
இங்கே மாநாடு உள்ளெல்லாம் ஓட்டிக்கிறோம் தளபதி. நிறைய பேர் முன்னாடியே தான் ஓட்டிருக்காங்க, நீங்க இப்போ புதுசா நம்ம அண்ணனோட பாசம் தான் தளபதி, வேற எதுவுமே இல்லை. அண்ணன் வந்து 2026 ஆட்சியை பிடிச்சி தலைமையில உக்காரணும். அவர் உக்காந்தா மக்களுக்கு எல்லாருமே கண்டிப்பா எல்லாத்தையுமே மாத்திடுவாரு. இங்க ஊழல் இல்லாத ஆட்சியை ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாரு. கட்ட பஞ்சாயத்து இருக்காது, எந்த ஒரு இதுவுமே இருக்காது அண்ணன் ஆட்சிக்கு வந்தா. அப்படின்னு அவர் மேல நம்பிக்கை அவர் மேல நம்பிக்கை தான் தளபதி. அவர் சும்மா எல்லாரும் கூத்தாடின்றாங்க. அவர் கூத்தாடிறனால நமக்கு பிடிக்கல தளபதி. சூறா படம் கூட ஃபிளாப் தான். ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். இட்டு கொடுத்தாலும் அவர் தான், ஃபிளாப் கொடுத்தாலும் அவர் தான். இட் ஆர் ஃபிளாப், ஐ டோன்ட் கேர். யார் யாரெல்லாம் வந்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நம்ம ஒரு 20 பேர் வந்து வரோம் தளபதி. எல்லாம் அவங்கவுங்க அங்கங்க போய் உட்காந்துட்டாங்க. டவரும் கிடைக்கல எங்க செல்ல கான்டாக்ட் பண்றதுக்கு. மாநாட்டுக்கு வந்தா மாநாட்டுக்கு வந்து சேர்றத பாப்பாங்க, போஸ்டா ஒட்டு வந்துருக்கு. போஸ்டர் தான் தளபதி. நமக்கு அண்ணன் தான் தளபதி, உசிரியே. நம்ம உசிரியே அண்ணன் தான். அவர் வந்தாருன்னா இந்த இப்போ அரசியல்வாதெல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் பிசினஸ் தான் பண்ணுகிறாங்க. அரசியல் ஒரு பிசினஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அரசியல்னா பொது சேவை, மக்களுக்கு வந்து உதவணும், அதுதான் அரசியல். அவர் சொந்த காசு சம்பாரிச்சு மக்களுக்கெல்லாம் உதவினுங்கிறாரு. அவரோட இப்ப சம்பாதிக்கிறாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவ்வளவு சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்க தான் வந்துக்கிறாரு அவரோட முழு மனசோட. இங்க இருக்கிற கவுன்சிலர் எடுத்துக்கோங்க, ஒரு தலைவர் எடுத்துக்கோங்க, ஒரு எம்எல்ஏ எடுத்துக்கோங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டு டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வர பகுடு காசு எடுத்துக்கின்னு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கின்னு அவங்கவுங்க வாழ்ந்துன்னு போறாங்க. எந்த ஒரு சேவையுமே கிடையாது. பஸ் ஸ்டாண்டு டெண்டர் விடுறாங்க, பாத்ரூம் டெண்டர் விடுறாங்க, பார்க்கிங் டெண்டர் விடுறாங்க. எல்லாத்துலயும் என்ன பண்றாங்க, ஊழல் தான் பண்றாங்க. எதனா என்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க. என்ன போஸ்டர், ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், அவரு பேனர் போட்டு இப்ப வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய் தரல, அவங்கெல்லாம் இப்ப கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்து திட்டத்தட்ட 54 மாசம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு, 54,000 ரூபாய். கொடுக்காதவங்களுக்கு 54,000 ரூபாய் கொடுத்துருவாரா? சொல்றது புரியுதா? நான் யோசிக்கணும். நம்ம இப்ப வந்து தராதவங்களுக்கு வந்து மாசம் மாசம் அந்த தவணை வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்ப வந்து இவரோட ஆட்சியில வந்து 60 மாசம். அப்போ ஒரு பெண்களுக்கும் 60,000 ரூபாய் கொடுத்துருவாரா? இதெல்லாம் கேள்விக்குறியா இருக்குது தளபதி. மக்களை வந்து ஏமாத்துறதா இருக்குது. நீங்களே சொல்லுங்க. தளபதி மோகன். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு ஆகஸ்ட் 21 அன்று மதுரையில் நடைபெறுகிறது. நம் வெற்றி தலைவர் அழைக்கிறார், அனைவரும் வாரி.